குட் மார்னிங் அலெக்ஸ். குட் மார்னிங் சாந்தினி. நீங்க எந்த கார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அலெக்ஸ்? கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா காருனாலே வந்து ஒரு நிறைய என்வி பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த கார் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம மனசுல. கார்ன்றது ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து எல்லா காரும் வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். பட் எனக்கு பிடிச்ச கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஃபெராரி அப்படிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டீசெண்டாக அந்த ஹோண்டா, அந்த ஃபோக்ஸ்வாகன் இந்த மாதிரி கார்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த கார்ஸ் பற்றின வித்தியாசமான ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? ஓகே, பார்த்துடலாம். நானும் ரெடியாக இருக்கேன். அதெல்லாம் முன்னாடி நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். அலெக்ஸ், இப்போ சென்னையில் எவ்வளோ லக்ஸுரியஸான கார்ஸ் இருந்தாலும் ஒரு காலத்தில் வந்து ஒரு 90s 80sலாம் வந்து பென்ஸ் கார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே ஓகே பென்ஸ் ஓன் பண்ணியிருக்கானா இவன் ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ ஆனால் 1886 ஃபஸ்ட்டு கார்ல் பென்ஸ் அப்படின்றவர் தான் அந்த பென்ஸ் கார் வந்து ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் ஆட்டோமொபைல் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்துச்சான். அவர் தான் அதை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்போ இருந்த டைமில் வந்து அது பீக்கில் இருந்திருக்கு. ஓகே, நீ வந்து பென்ஸ் வச்சிருக்கியா, ஓகே சூப்பர், இதுதான் ரிச்சஸ்ட் ஆட்டோமொபைல், நீ தான் ரொம்ப ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு, அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்களா? ஸோ எனிவே வந்து பென்ஸ் கார் வந்து எவ்வளோ ஓல்டாக இருக்கோ, எவ்வளோ வந்து அப்பயே அவங்க இன்னோவேட்டிவாக வந்து நிறைய டிசைன்லாம் பண்ணாங்களோ, அதனால தான் இன்னைக்கு டாப் லெவலில் வந்து பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய நல்ல நேரம், ராவுகாலம், யமகண்டம், குளிகை போன்ற சமயங்களை பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது சூரியோதயம். இன்று 24/3/2015 செவ்வாய்க்கிழமை, ஜெயபருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:19 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி பஞ்சமி. கார்த்திகை நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுப ஊரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். பகல் 1:24 வரை கன்னி ராசிக்கும் பிறகு துலாம் ராசிக்கும் சந்திராஷ்டமம். ஓகே சாந்தினி, கார் அப்படின்னாலே வந்து லக்ஸுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ஸ்ல வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும் இல்லையா? எப்பவுமே கார்ல போனோம்னா ஒரு லக்ஸுரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூஸ்வலாவே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ன்றது தான் அல்டிமேட் டிரான்ஸ்போர்ட்டோடைய வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பைக்ல போகக்கூடாது அப்படிலாம் சொல்லல, பட் கார்ன்றது ஒரு ஃபேமிலியை குறிக்குதான். ஓகேவா? ஒரு ஃபேமிலிக்காக நம்ம வந்து ஒரு பாண்டிங்கோட வாங்குற விஷயம் தான் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வந்து ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 1,65,000 கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுதான். அது கிரியேட் ஆகப்படுது உலகத்துல. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து 1 பில்லியன் கார் வந்து நம்ம பிளானட் எர்த்தில் இருக்கு. ஸோ எனிவே வந்து கார்ன்றது என்னைக்குமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான விஷயமா தான் இருக்கு இல்லையா? நீங்க சொல்றதை பார்த்தா மனுஷங்களோட எண்ணிக்கை விட கார்ஸோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி ஆகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து டாக்டர் பாலசாண்டிலியன் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்க வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? பார்த்துடலாம். இது கைரான் வழங்கும் யுவா. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா. யுகத்தை ஆள்வது யுவசக்தி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறு வயதிலிருந்தே பணத்துடைய மதிப்பை எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பற்றி தான் பேச வந்திருக்காரு பிரபல டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச் அண்ட் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டிலியன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மணியோடைய வேல்யூன்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து உண்மையாகவே மணியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கா இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் இந்திய குடும்பங்களில் வந்து சூழ்நிலை வந்து மாறி இருக்கு. முன்பெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 குழந்தைகள் இருப்பாங்க, இல்லை 5க்கு மேற்பட்ட குழந்தைகள் கூட இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவருங்கிறது கூட மாறி நாம் இருவர் நமக்கு ஒருவர். சில ஆட்டோவில் இன்றைக்கி புதிய வாசகங்கள்லாம் பார்க்குறேன், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த குடும்பத்துடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறது, ஆனால் ஈட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ பணம் வந்து நிறைய வீட்டுக்கு வருது, ஆனால் அது வந்து போக மாட்டேங்குது. அது எந்த வேலையில் வேணால் அவங்க இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பரோட்டா மாஸ்டரோட 25,000 ரூபா சம்பாதிக்கிறார் குறைஞ்சபட்சம்.
ஒரு கால் டாக்ஸி டிரைவரோட 40,000 ரூபா சம்பாதிக்கிறார், ஒரு ஆட்டோ டிரைவரோட 30,000 ரூபா சம்பாதிக்கிறார். இன்றைக்கி பணத்துடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருப்பதனாலும் குழந்தைகள் வந்து குறைவாக இருக்கிறது, படிப்பு செலவு அதிகமாக இருக்குது, மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகள், இன்றைக்கி வந்து கேபிள் நம்ம கண்டிப்பாக வந்து போட வேண்டியிருக்கு, மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது, மொபைல் வச்சுருக்கோம், எல்லாருக்குமே ஒரு டாப்அப் தனித்தனி மொபைல் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா பிரத்யேகமான முன்னாடி இல்லாத ஒரு செலவுகள். விறகு அடுப்புலேயே சமைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கேஸ் கட்டாயமாக தேவைப்படுது. கேஸை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சுக்கிறாங்க, ஓவன் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க சில வீட்டுகளில். பவர் கட் அதிகமாகுது, அப்போ வந்து இன்வெர்ட்டருக்கான செலவுகள் ஆகுது. அப்போ இன்றைக்கி பேக்கப் செலவுகள் நிறையவே ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் வீட்டை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புதிய பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள வந்து ஈர்க்கிற மாதிரியான நிறைய புது புது விளம்பரங்கள், அட்ராக்டிவான ஒரு ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது இவங்களுடைய அந்த ஸ்பெண்டிங் பேட்டர்ன் வந்து மாறி இருக்குது. ஏர்னிங் பேட்டர்ன் ரிமைன்ஸ் த சேம். அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, நிறுவனத்திலையுமே சம்பளத்தெல்லாம் ஏற்றிருக்காங்க, இதிலலாம் மாற்றம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன் வந்து டெஃபினட்டாக மாறி இருக்குது. இந்த சூழ்நிலையில் பணத்தினுடைய மதிப்பை குழந்தைகள் மத்தியில் கொண்டு போனோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் வந்து ஒரு பேம்பர்ட் கிட்டாக இருக்கான். இப்போ நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது கூட பழைய ஒரு உடஞ்ச பென்சிலை காட்டினா தான் புது பென்சில் கொடுப்பாங்க. நிப்பு உடஞ்சிச்சுன்னா அந்த நிப்பை கொண்டாந்து காட்டணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுக்கும்போதே 10 பென்சில். ஒரு 2 பிள்ளைங்க இருக்கானா, இவனுக்கு வாங்கினதுனாலே அவனுக்கு தேவையோ இருக்கோ இல்லையோ அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து அவன் கேட்காமே வந்து செய்கிறோம். ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு ஸ்பெண்டிங் பேட்டர்ன். ஸ்பெண்டிங் பேட்டர்ன் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. சார், இந்த விஷயங்களில் வந்து பேரண்ட்டுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, பேரண்ட் வந்து எப்படின்னா அவங்க தான் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம நிறைய ஜோக்கெலாம் கூட பார்த்தோம் இல்லையா, அதாவது ஐபேட், ஐபாட், ஐபேன்றாரு. ஸோ அல்டிமேட்லி இந்த அப்பா அம்மா தான் வந்து பணம் வந்து சம்பாதிச்சு கொண்டு வராங்க. பிள்ளைகள் கூட அப்பா வந்து ஒரு ஏடிஎம் மிஷினை தான் பார்க்குறாங்க. இது வந்தாலும் அப்பா பணம் கொடுன்றாங்க. ஸோ இன்றைக்கி விளம்பரங்களில் கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அப்பாவுக்கு வந்து எதுவுமே தெரியல, ஸ்மார்ட்டாக செலவு பண்ணுறதுக்கான விஷயம் தெரியல. இந்த பையன் வந்து செலவுக்கான வழியை தான் வைப்பான், வருமானத்துக்கான வழியை வந்து இந்த பையன் வைக்க மாட்டேங்கிறான். ஆனால் இதுவே வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அவனே வந்து கோ டு யுவர் ரூம் அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவனை இண்டிபெண்ட்டாக மாற்றுறாங்க. அந்த சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. கையை பிடிச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்துடைய மதிப்பு, இந்த பணம் என்பது மரத்தில் காய்ப்பதோ பூமியிலிருந்து எடுப்பதோ இல்லை. ஒரு நிலக்கரி, தங்கம், வைரம், இந்த மாதிரியான விஷயங்கள், பெட்ரோல், டீசல், தண்ணீர், இதெல்லாம் அரிய பொருட்கள் நமக்கு பூமி தாய் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறாள். ஆனால் பணத்தை வந்து அவங்க வழங்க மாட்டாங்க. பணத்தை பெறுவதற்கான உடல் பலம் மற்றும் மன பலத்தை வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுப்பான். அப்போ நம்ம தான் ஓடி ஆடி சம்பாதிக்கணும். சில பேர் வந்து மூட்டை தூக்கி லேபராக சம்பாதிக்கலாம், சில பேர் வந்து ஒரு ஒர்க்கராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், நிறுவனத்துடைய ஓனராக கூட இருக்கலாம். இருந்தாலும் எல்லோருமே பணத்தை ஈட்டுகிறார்கள். பணத்தை ஈட்டுவது மிக எளிது, அதை காத்தல் மிக மிக அரிது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தரோம். அதாவது வேல்யூ பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த வேல்யூ என்ன, குடும்பத்தில் வந்து ஒரு வேல்யூ எப்படி இருக்கும். அதாவது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கி போடுறாங்க அப்படின்னா அந்த நிலம் மட்டும் இருக்காது, அந்த வீடு கட்டுற இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கும், ஒரு வாய்க்கால் இருக்கும், ரயில்வே லைன் வரைக்கும்லாம் கூட வாங்கி போடுவாங்க. பார்க்குற இடத்துலாம் நல்ல பொருள்லாம் வாங்கி போடுவாங்க. இன்றைக்கி விலைவாசிகள் ஏறினதுனால ஏதோ ஒரு சின்ன வீட்டில் தனி அப்பார்ட்மெண்ட் இல்லை ஒரு ஃப்ளாட்டில் வந்து குடியிருக்கிறாங்க. ஸோ பிள்ளைகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா பெரிய போஸ்ட்டில் இருக்கார், அவனோட டெசிக்னேஷன் மட்டும் தான் பார்க்குறான், எதுவாக இருந்தாலும் என்னால் அப்பாவால் வாங்கி தர முடியும்னு அவன் நினைக்கிறான். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்படுகிறார் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் உணர்த்த வேண்டும். அதே மாதிரி தாய் கூட இந்த பொருளுடைய விலை என்ன, மதிப்பு என்ன, இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. முதல்ல சார் எப்படின்னா சேமிக்கிறதுன்றது ஒரு பேட்டர்ன். இன்னொன்று என்னென்னா வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இது நிறுவனத்துக்கும் பொருந்தும், வீட்டுக்குமே பொருந்தும். உணவை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ துணியெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 முறை போடுவாங்க, அந்த கலர் பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க, வேறு துணி வாங்கி தர சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணலாமா. இப்போ காய்கறிலாம் விலை கொடுத்து வாங்குகிறோம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த காய்கறியை வந்து ஒரு பொரியலாவோ சாம்பாராவோ கூட்டாவோ பண்ணும்பொழுது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே மற்றதை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்போது இதுக்கான வேல்யூ என்ன. டக்குன்னு பாலை வந்து கீழே கொட்டிடுவாங்க, பைப்பை திறந்து விட்டு வந்துடுவாங்க, கீசரை போடுவாங்க, அணைக்க மாட்டாங்க, பாத்ரூம் போவாங்க, லைட் அணைக்க மாட்டாங்க. இதுக்கான இபி பில்லை யார் கட்டுறது, டெலிஃபோன் பில்லை யார் கட்டுறது. பையன் சேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்டோட, நெட்டு ஆன்லேயே வச்சுருப்பான். இதுக்கான அவசியம் இருக்கிறதா, ஏன் இப்படிலாம் பண்ணுற. நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நினைக்க வேண்டாம் பிள்ளைகள். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி மணின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மணிக்கு பின்னாடி ஒரு வலி இருக்குது, வலிக்கு பின்னாடி ஒரு வேதனை இருக்குது. அப்போ கஷ்டப்பட்டு வரக்கூடிய இந்த பணத்தை நாம் மதிக்க வேண்டும். ஏன்னா மார்வாடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பணம் வருதுன்னு வச்சிங்களேன், முதல்ல கண்ணில் ஊற்றிப்பாங்களாம், அப்புறம் வந்து அதை பர்ஸில் வைக்கும் பொழுது பத்திரமாக வைப்பாங்களாம். அதாவது பணத்துக்கு உரிய இடத்தை வந்து அவங்க வைப்பாங்களாம்.
எப்படின்னா பணத்தை நாம் நேசிக்க வேண்டும், பணத்தை விரும்ப வேண்டும், பணத்தை மதிக்க வேண்டும். யார் பணத்தை மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் வந்து சேரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க பணத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்படி கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்படி தட்டிட்டு அப்படி கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளீஸ் கம் பேக் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாராம் அந்த மார்வாடி. அதனால தான் அவருக்கு வந்து அவருடைய பணமே அவருக்கு பணத்தை ஈட்டி கொடுக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு அப்படி எடுத்து கொடுக்குறோம். ஸோ அந்த பணத்தை வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கும்போது பணத்தோட வேல்யூ பர்சனலாக இஷ்டத்துக்கு தூக்கி போடுவோம். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி மேலே, அலமாரி மேலே, ஃப்ரிட்ஜு மேலே எல்லா இடத்துலையும் பணம் இறஞ்சி கிடக்கும். பணத்தை அப்படி இறக்கக்கூடாது. பணத்துக்கு உரிய மரியாதையை, மதிப்பை கொடுக்குறோமான்றதை பிள்ளைகள் கவனிப்பார்கள். கவனிக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம சொல்லித்தராமையே, வாயால் சொல்லாமையே பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு பணத்தை நாம் மதிக்க வேண்டும். இது வந்து கடவுளுக்கு சமம், மகாலட்சுமி, பணன்றது கடவுள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லித்தரணும். அதே மாதிரி தான தர்மம் பண்ணும் பொழுதும் யாருக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கணும், இது வந்து ஆன்மீகத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், சேமிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், 20-25 வயதுலேருந்தே தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா பிற்காலத்தில் எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போது, குழந்தை பிறக்க போது, அவங்கள படிக்க வைக்கணும். இன்றைக்கி இருக்கிற செலவுகளை விட அதிகமாகத்தான் பிற்காலத்தில் ஆகப் போகிறது. முன்ன வந்து காலேஜுக்கு எவ்வளோ கட்டிகிட்டு இருந்தாலும் இப்போ அது எல்கேஜி ப்ரீகேஜிக்கே கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழலில் பிற்கால சமுதாயம், வருங்கால சமுதாயம் தன்னை எப்படி அதற்கு தயார் செய்து கொள்வதுன்ற ஒரு நிலையை அவங்க புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், காலேஜ்லேயும் சொல்லித்தருவாங்களா இருக்கும். ஆனால் பெற்றோர் அவங்களுடைய குடும்பத்தில் அந்த கல்ச்சர், அது மட்டும் இல்லை, நம்ம பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து வேஸ்ட் பண்ணாதுன்னு அப்பா சொல்லுவார், அவரே வேஸ்ட் பண்ணுவார். அவர் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுவாருங்கும்போது பையன் அதை தான் ஃபாலோ பண்ணுவான். அப்போது வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிலிருந்து தான் அந்த குழந்தையை வந்து கற்றுக்கொள்வான். சார், பொதுவாகவே எக்கனாமி வளரணும்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்னது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி. அதாவது உருண்டோடிடும் பணம் காசினும் உருவமான பொருளையுமாங்க. ஓரிடம் தனியிலே நிலை இல்லாத பொருள் தான் பணம். என்கிட்ட இன்றைக்கி இருக்கிற பணம் உங்ககிட்ட போயிடும். அப்போ பணத்தை வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் எங்கே, எப்பொழுது, எதற்காக நாம் செலவிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பணத்தை செலவிடும் பொழுது நம்ம வந்து அறிஞ்சு செலவு பண்ணோம். ப்ரூடெண்ட் டிசிஷன் அப்படிம்பாங்க. ஸோ வி நீட் டு திங்க் அபவுட் இட், வெதர் இட் இஸ் ரிக்வயர்ட் டுடே, இட் இஸ் கோயிங் டு பி டுமாரோ, கேன் ஐ டூ இட் நவ், கேன் ஐ டூ இட், ஆர் கேன் ஐ போஸ்ட்போன் இட், ஆர் கேன் ஐ கேன்சல் இட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பணத்தை வந்து செலவிடுவது ரொம்ப நல்ல விஷயம்தான். எனிதிங் தட் ஸ்டாக்னேட்ஸ் தட் ஸ்டிங்ஸ் அப்படிம்பாங்க. தேங்கி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நாரும். ஒரு குட்டை அப்படின்னா அது வந்து நாறுது, ஆனால் நதி வந்து நாராது. ஸோ பணம்ன்றது நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். எக்கானமியில் ஒரே இடத்துல அதான் பணத்தை பதுக்காதுன்றாங்க. எந்த பொருளையுமே பதுக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் பெட்ரோல் டீசல் நாளைக்கு விலை ஏற போகுதுன்னா இன்றைக்கி நைட்டே போய் டேங்கை ஃபில் பண்ணிடும். சில பேர் நம்ம வெங்காய விலையை ஏற்றலான்னு முடிவு பண்ணும்போது வெங்காயத்தெல்லாம் மூட்டையாக வச்சுருவாங்க. அப்போ பதுக்குவது எல்லாமே வந்து பிரச்சனையாக தான் முடியும். அப்போ பதுக்காமல் நாம் செலவும் பண்ணணும். ஃப்ரீ எக்கானமி தான் இது, நம்ம செலவு பண்ணலாம். ஆனால் சேமிக்கும் தன்மை கட்டாயமாக தேவை. அப்போது சம்பாதிக்க வேண்டும், முறையாக சம்பாதிக்க வேண்டும், முறையாக செலவழிக்க வேண்டும். இந்த எல்லா வேல்யூஸுமே நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக நம்ம வந்து சொல்லி தந்து தான் ஆக வேண்டும். சார், இன்னொரு கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன, எதில் போய் முடியும் சார்? அது இளைஞர்களுக்கு வந்து முன்னைய விட இன்றைக்கி அதிகமாக சம்பளம் கிடைக்குது. முன்னாடி இருந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, தன்னோட பெற்றோர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வீட்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டு கன்சல்ட் பண்ணி தனக்கு வந்து வேணுங்கிற பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த பணத்தையும் இவங்க வச்சுட்டு வீட்டுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தவிர வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக் மணி, இன்டர்நெட் மணி, ஸோ இந்த மாதிரி பலவிதமாக பணத்தை செலவிடுவதற்கு முறை வந்து மாறியிருக்கு. வழிமுறைகள், நெறிமுறைகள் மாறியிருக்கு. இப்போ வந்து திடீர்னு ஒரு மாலுக்கு போகிறாங்க, ஒரு மூவிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துறாங்க, வா மச்சான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஈவினிங் ஆனால் பார்ட்டி, வீக்லி பார்ட்டி. ஸோ இந்த அன்பிளான்டு பர்ச்சேசஸ் இதெல்லாமே வந்து கட்டைல் பண்ணணும், கட் டவுன் பண்ணணும். ஏன்னா அன்பிளான்டாக பண்ணும்போது என்னென்னா, நம்மகிட்ட தான் ஒரு பிளாஸ்டிக் மணி இருக்கேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டா யூ ஆர் கோயிங் டு பே இட் பேக். இன்றைக்கி வந்து 36% மேலே நமக்கு வந்து வட்டி போடுறாங்க. ஸோ அப்போ இந்த பிளாஸ்டிக் மணின்றது ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட் கம்ஃபர்ட்டுக்காக கொண்டு வந்த விஷயம். ஆனால் அந்த பணத்தை வந்து நீங்கள் அவனுக்கு ஒரு 40-45 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பான், அந்த பில்லிங் பீரியட், பேயிங் பீரியட்னு. அந்த பீரியடுக்குள்ளே கட்டிட்டா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரப்போகிறது இல்லை. இவன் என்ன பண்ணுறான், அது கொஞ்சம் மினிமம் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு வரும்பொழுது
மிகப்பெரிய தொகையாக வந்து நிற்கும். அப்போ அவனுடைய லிமிட்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி அந்த ரொம்ப அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா பேங்க்லேயுமே ஒரு கார்டை வாங்கிட வேண்டியது, யார் ஃப்ரீயாக கொடுத்தாலும் கார்டை வாங்கிட வேண்டியது, எல்லா கார்ட்லேயும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்கன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க வந்து செலவு பண்ணிக்கிட்டே போனாக்கா டெஃபினட்டாக எக்கானமி வந்து கொலாப்ஸ் ஆகும். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, பணத்தை வந்து செலவு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கும்போது ஓவர் ஸ்பெண்டிங் இஸ் ஆல்சோ வெரி பேட் டு தி சொசைட்டி. பிற்கால ஒரு சந்ததியருக்காக இவர்கள் கட்டாயமாக ஒரு எதிர்காலத்தை நினைத்து தன்னுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்னை, ஹேபிட்ஸை, வேல்யூ ஆஃப் மணியை புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. பணத்தின் மதிப்பை சிறு வயதிலிருந்தே இளைஞர்களுக்கு எப்படி புரிய வைப்பதுன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தலைப்பின் கீழே நம்மோடு இணைஞ்சு பேச வந்திருக்காங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். இஸ் அ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ஆத்தர் அண்ட் ரைட்டர் திரு வெற்றி விடியல் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி விடியல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வெற்றி விடியல் என்பது சுய முன்னேற்றத்திற்காக மாணவர்களுக்கு அளிக்கக்கூடிய பயிற்சிகள். ஓகே. அது வந்து தமிழில் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் என்னோட சில நண்பர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் சுய முன்னேற்றத்திற்காக இருக்கின்றன. ஆனால் ஒரு லெக்சரை நாம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட 2 கேள்வி கேட்பார். ஒரு பையன் கேள்வி கேட்பார், நீங்கள் ஏன் அதை வகுப்பறையில் கேட்கல, இந்த பயிற்சி முகாம்லேயே நீங்கள் கேட்டுருக்கலாமேன்னா. இல்லை சார், எழுந்து கேட்க பயமாக இருந்ததும்பார். அதனால் அவங்களுக்கு தமிழ்லேயே சொல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் வெற்றி விடியல். வெற்றி விடியல் அழகாக சொன்னீங்க சார். சார், இப்போ நம்ம தலைப்பு பார்த்தீங்கன்னாலே இளைஞர்களுக்கு வந்து கரெக்டான மணியோட வேல்யூ தெரியுதா அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே வந்து நல்ல சேலரி வந்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம். கரெக்டாக வந்து பிளான் பண்ணி படித்து அதற்கான நல்ல ஒரு சேலரி ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா செலவும் அதிகமாக பண்ணுறாங்க. கொஞ்சம் தண்ணியாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது கரெக்டாக இல்லை வந்து எந்த விதத்தில் இவங்க வந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர்கள் வந்து அவர்களுடைய தந்தையார், அவங்களுடைய தாத்தா அவங்கள பார்த்து இதை கற்றுக்கல. இது வந்து ஒரு புதிய யுகமாக இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு சாதாரண படிப்புக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நிலை இருக்கிறது. ஆனால் பழைய இதில் இருக்கக்கூடிய சேமிப்புங்கிறது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அவர் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது. அதை அவர் சேமித்து அவருடைய வாழ்க்கையை நடத்தலாம். இந்த இளைய தலைமுறைக்கு அந்த மாதிரி ஒரு சேமிப்பு அமைப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த ஏற்பாடே அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அதுக்கு அடிப்படையான பல காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் அதை கவனமாக செலுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமானது. உதாரணமாக இதை வந்து ஒரு விகிதாச்சாரம் சொல்லலாம். 20-40-20, 20:40:20 அப்படின்னு சொல்லலாம். 20 வயது வரை அவங்க பெற்றோர்களுடைய அரவணைப்பில் இருந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட தான் பணம் வாங்கி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 40 வருஷம் வேலை செய்கிறாங்க. 20 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வயசு அவங்களுக்கு இருக்காங்க. அப்போ தான் செலவு ஜாஸ்தியாகும். மருத்துவ செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முந்தைய தலைமுறை இதற்காக சேமித்து வைத்தார்கள். ஆனால் இந்திய தலைமுறையில் என்ன பண்ணுறாங்க, இந்த 40 வயது உழைக்கின்ற பொழுது எதிர்காலம் என்பதே இல்லை, நமக்கு தேவையே இல்லை என்ற எண்ணத்தில் அதை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் அதுக்கு சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. இருக்கும்போது நம்ம செலவு பண்ணி ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம். அதுக்கு ஒரு ஃபிலாசபி வேறு சொல்லிவிடுவாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ருவாங்க. நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் தான் மரத்தை வச்சுருக்கிறோம், நாம் தான் தண்ணி விடணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரலை. இதுக்கு அடிப்படை காரணம் அந்த 20 வயது வரை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு உண்டானதாக இணையானதாக இல்லை. ஓகே. அந்த இடத்துல ஒரு 16 வயது 15 வயதிலேயே அவங்க சுயமாயிடுவாங்க. அவங்களுக்கு முழு உரிமையும் இருக்கும். தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுன்ற முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பொறுப்பும் வந்துடும். அவங்க வந்து பெற்றோர்களுடைய அரவணைப்பில் இருக்க முடியாது. அவங்க சுயமாக சம்பாதிக்கணும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் கூட பெற்றோருடைய பாதுகாப்பில் நம்மால் இருந்து விட முடியும். அதனால் ஒரு இளைஞனுக்கு 20 வயது வரை
அவன் எப்படி செலவு செய்யணும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் செலவு செய்து கொண்டிருப்பான். ஏன்னா பெற்றோர் பணம் தராங்க. பழைய பாட்டு ஒன்று இருக்குது, நடிகர் திலகம் நடித்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, வரவில்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தோமே மகிழ்ந்திருந்தோமே என்று ஒரு பாட்டு இருக்குது. வரவு கிடையாது, ஆனால் செலவு மாத்திரம் உண்டு. ஆக இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்முடைய பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பது அவங்களுக்கு தெரியாது. ஏதோ வருது செலவழிக்கிறோம் என்ற எண்ணத்தில் இருக்காங்க. அதுதான் இந்த தலைமுறையினுடைய ஒரு 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 பார்வை கோளாறு என்று நாம் சொல்லலாம். அவங்க சரியா இன்னும் பார்க்கல எதிர்காலத்தைங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த இளம் வயதில் வந்து இந்த பணத்துடைய அருமை, இந்த இந்த சேமிப்பு தன்மையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர முடியுமா சார் மைண்டில்? தாராளமாக கொண்டு வரலாம். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் அல்லது இனங்கள் அவங்களெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த சேமிப்புக்கு முதல் மதிப்பு கொடுத்துருவாங்க. நான் வங்கியில் பணியாற்ற பொழுது ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய வங்கியில் கணக்கு வச்சுருந்தார். எங்கள் வங்கியில் வந்து உண்டியல் ஒன்று கொடுப்போம். ஒரு எங்கள் வங்கியினுடைய பெயர் போட்ட உண்டியல் ஒன்று கொடுப்போம். குழந்தைகளுக்காக ஒரு பரிசு பொருளாக கொடுத்தோம். அதை 2 அவர் வாங்கிட்டு போனார். அவருக்கு 2 மகன்கள், சின்ன சின்ன பசங்க. ஒரு மகன் வந்து மகா புத்திசாலி, ஒரு மகனுடைய ஐக்கியூ என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் குறைவானது. மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய அளவில் வியாபாரம் செய்கிறவர். மாதம் ஒரு நாள் அந்த 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து இந்த 2 உண்டியலையும் ஓப்பன் பண்ண சொல்லி எங்கள் ஆஃபீஸில் பியூனை விட்டு கலெக்ட் பண்ண சொல்லி அவங்களுடைய கணக்கில் கட்டுவார். 5 ரூபா 2 ரூபாய் இந்த மாதிரி காயின் தான் அதில் இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அந்த நேர மேலாண்மை அதில் வந்து லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர்கிட்ட, என்ன சார் இது, நீங்கள் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பர்சன், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பியூனியை நீங்கள் உங்கள் பையன் கூட அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை எங்கே சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கள் பியூனை அனுப்பிச்சு இந்த 2 உண்டியில் என்ன பணம் இருக்கோ அதை உங்கள் வீட்லேயே கவுண்ட் பண்ணி சலான் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு. அங்கே தான் நீங்கள் தவறு செய்கிறீங்க. இந்த 2 பேரும் ஏதோ ஒரு விதமாக தங்களுக்கு கிடைக்கிற பணத்தை இந்த உண்டியில் போட்டு சேர்க்குறாங்க. எங்கள் அம்மா வரபோது பாட்டி கொடுக்குறாங்க, அதை போட்டு வைக்கிறாங்க. பைசா யாராவது கொடுக்குறாங்க, அதை போட்டு வைக்கிறாங்க. இந்த பணம், இந்த உண்டியலில் சேர்கிற பணம் வங்கிக்கு போய் அந்த இடத்தில் எண்ணப்பட்டு சலான் ஒன்று போட்டு கணக்கில் அதை பதிஞ்சு அந்த பாஸ்புக்கை அவங்க பார்க்குற பொழுது தான் அவங்களுடைய முனைப்பு முயற்சியினுடைய முழுமை கிடைக்கிது. ரைட். நான் அவங்க இதில் என்ன பணம் இருக்குங்கிறத போட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்கங்க நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த சேமிப்புங்கிற முழுமை அவங்களுக்கு கிடைக்காது. அந்த இடத்துல நீங்கள்லாம் தவறு செய்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 48 ரூபாய் சேர்ந்தாக்க 2 ரூபாயை போட்டு 50 ரூபாயை போடுவீங்க. நான் 48 ரூபா தான் போடுவேன். ஆக அவனுக்கு அந்த 2 ரூபாய் இருந்தால் தான் 50 ரூபாய் வருங்கிற எண்ணமும் வரும். ஆக குழந்தை பருவத்திலேயே சேமிப்பு என்பதை ஒரு உண்டியலை வச்சு நாம் உருவாக்கி தரணும். சார், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாமே பணத்துடைய வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய சம்பாரித்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் இப்போ யங் ஜெனரேஷன், இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பணத்தில் வந்து பணம் வந்து மரத்தில் காய்க்கல, வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற உணர்வை வந்து பெற்றோர்கள் எப்படி சொல்லித் தரணும்னு நினைக்கிறீங்க சார்? அவர்களுடைய சேலரி ஸ்லிப்பு, பழைய சேலரி ஸ்லிப்பு, அப்பொழுது பொருள்கள் விற்ற விலை, இதையெல்லாம் முதல்ல அவங்க சொல்லித்தரணும். அதை சொல்லிக் கொடுக்குற பொழுது தான் பணத்தினுடைய அருமை தெரியும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தொகை பெருசாக இருக்குது, ஆனால் அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பு குறைந்து விட்டது. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரிசி மூட்டை என்ன விலை விற்றுது, இப்போ அரிசி மூட்டை என்ன விலை விற்குது என்பதை அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். மிக முக்கியமாக சொல்லித்தர வேண்டியது, பழைய மனிதர்கள்லாம் எடுத்திங்கனாக்கா பழைய இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பணி ஓய்வுக்கு கிடைக்கிற பணத்துக்கு 8.33% சேர்ப்பாங்க. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் அது வாலண்ட்ரியாக நாங்கள் கொஞ்சம் போடுறோம், அரசு போட வேண்டியதில்லை, இல்லை என்னுடைய முதலாளி போட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு வாலண்ட்ரி ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு ஒன்று உண்டு, அதை போட்டு சேர்ப்பாங்க, VPF. இந்த 2மே ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இப்போது 60,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்குறவருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு 1,200 ரூபாய் சேர்க்குறாரு. அது நமக்குள்ள ஒரு கிளாஸ் சீலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரத்தை கொண்டு வருது. அதாவது அந்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம், ஆனால் ஒரு தடுப்பு இருக்கும். 1,00,000 ரூபாய்க்கு மேலே யாரும் சேர்க்கறதில்ல. இந்த வருமான வரியில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அதை இதில் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு முதல் கட்டினீங்கன்னா அந்த வீட்டு வசதி கடனுக்கு முதல் கட்டினீங்கன்னாக்கா அதை எடுத்துக்கிறீங்க. இப்படி பல விஷயங்களை செலவாக செய்யக்கூடியதெல்லாம் சேர்த்துட்டாங்க. சேமிப்புக்கு உண்டானது குறைஞ்சி போச்சு. அவன் என்ன நினைக்கிறான், நான் 1,00,000 சேவ் பண்ணிட்டேன் சார், இல்லை இப்போ எடுத்திங்கன்னா 1,50,000 நான் சேவ் பண்ணிட்டேன் சார், இதுக்கு மேலே நான் ஏன் சேவ் பண்ணணும், இதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது சார். எப்படின்னா, அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு முன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படின்னா என் பணி கடன்பட்டு கிடப்பது. இஎம்ஐ காட்டுறது ஒன்றே இவனுக்கு முதல் தொழிலாக இருக்குது. ஏன்னா என்னென்ன லோன் உண்டோ எல்லாம் வாங்கிடுறான். வீட்டு லோனு, கார் லோனு, என்னென்ன லோன் உண்டோ வாங்கிட்டு
சம்பளத்தை வந்து வீட்டுக்கு என்ன கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டேக் ஹோம்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, எல்லா டிடக்ஷன்ஸ் போக, அந்த டேக் ஹோம்லேயே அவன் லோன்லாம் கட்டிட்டு கொண்டு வரது ரொம்ப சொற்ப தொகையாக இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் பிப்ரவரி, மார்ச் சம்பளமே வாங்காத ஆட்களை கூட பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து இருக்கிறது மென்பொருளில் தான், சாஃப்ட்வேரில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த சேமிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த 3 மாதத்தில் சேமிக்கலைன்னா டேக்ஸை பிடிச்சாங்கன்னாக்க சம்பளமே கையில் வராது, வெறும் கவர் தான் வரும். இதுக்கு காரணம் அவங்களுக்கு அதை சொல்லித்தரப்படலை. 20 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பணத்தை பற்றின மரியாதை இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. இதில் மிக முக்கியமான நுணுக்கமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். நாம் எல்லாத்துக்குமே வடக்கை திரும்ப பார்த்துடுறோம். அதாவது இந்தியாவினுடைய வடக்கை பார்த்துடுறோம், இல்லை உலகத்தினுடைய வடக்கை வெஸ்ட்டை நாம் பார்க்குறோம். அங்கே 60 வயதில் நீங்கள் அரசாங்கத்தினுடைய குழந்தையாயிடுறீங்க. 60 வயதில் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, ஓய்வு பெற்றுட்டீங்கன்னா அரசாங்கத்தினுடைய குழந்தை. உங்களுக்கு $500 வரைக்கும் கொடுத்துருவாங்க. இதற்கு காரணம் அவங்களுடைய வருமான வரி சட்டத்தில் ஆரம்பத்துலேருந்து 30% வருமான வரி. இதை அவங்க பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு மீண்டும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 60 வயதுக்கு மேலே நம்முடைய பசங்களே நம்மளை பாரமாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா நமக்கு வருமானம் இல்லைன்னா அதை அவங்க நினைக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு உண்டு. சார்ந்து இருக்கக்கூடிய நிலை உருவாயிடுது. ஆமாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த $1200 ப்ராவிடன்ட் ஃபண்டை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, இதை நீங்கள் சேமித்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக அமெரிக்காவை பார்த்து நாம் சூடு போட்டக்கூடாது. அங்கே அரசாங்கம் அவங்கள பாதுகாத்துடுது. நம்ம நாட்டில் அப்படி பாதுகாப்பு அரசாங்கத்தினிடமிருந்து வராது. இதற்கு காரணம் நம்முடைய ஜனத்தொகை அதிகம், நம்முடைய வருமான வரிங்கிறது மிக குறைவு. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் 60 வயதுக்கு மேலே இருப்பவர்களையெல்லாம் காபந்து கொடுக்க முடியாது. ஆக நாம் தான் நம்மை கவனித்து கொள்ள வேண்டும். இது ஒரு காரணம். இது அவர்களுக்கு இளைய தலைமுறைக்கு புரியவில்லை. திடீரென்று ஒரு மாற்றம், எல்லா கடனையும் வாங்கிடுறாங்க. அதில் ஹவுசிங் லோன்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் ஏதோ எதிர்காலத்திற்கு உண்டான ஒரு சொத்தாக உருவாகிறது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டுங்கிறத ஏதோ கையில் சீட்டு கட்டு பிரித்து வச்சுருக்க மாதிரி ஒரு 4 கிரெடிட் கார்டு காட்டுறது தான் ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. மட்டும் ஆட்டை போட்டு மாட்டில் பெறுறது, இந்த கார்டிலேருந்து எடுத்து அந்த கார்டை கட்டுறது, அந்த கார்டிலேருந்து எடுத்து இந்த கார்டை கட்டுறது. சார், இது என்கரேஜபிளா? இது வந்து புத்திசாலித்தனமாக உபயோகிச்சா இது வந்து கரெக்டான வழியில் யூஸ் பண்ண முடியும். ஒரு கார்டை தேய்ச்சி இன்னொரு கார்டுக்கு பே பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் நாளைக்கு வேண்டுமா அந்த சாமர்த்தியம் ஓடலாமே தவிர அதுக்கு மேலே அது ஓடவே ஓடாது. நாம் பார்க்க வேண்டியது, நாம் செலவு பண்ணுற பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் தானா. 3 விதமான பட்ஜெட்டை நாம் ஏற்படுத்திக்கலாம். கிராமப்புறங்கள்லாம் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்து வந்து இன்றைக்கி நாம் செய்கிற செலவை நாளைக்கு தள்ளி போட முடியுமா, இதை ஒரு நாள் தள்ளி போட முடியுமா, முடியும்னா நாளைக்கு செல்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடணும். இரண்டாவதாக உருவாக்கக்கூடியது டேஸ், டே பேஸ்டு, டேஸ் பேஸ்டுன்னு சொல்கிறேன். அதாவது இப்போ வீட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, நெய் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 7ஆம் தேதி நெய் தீர்ந்து போனால் 3 நாள் சாக்ரிஃபைஸ். இது உளவியல் பூர்வமாக குழந்தைகளுக்கு மிக நல்லது. இந்த 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நெய் இல்லாமல் இருக்கிற பொழுது ஒரு விஷயம் இல்லாமல் வாழ்வதற்குண்டான தகவமைத்துக் கொள்ளுதல்னு சொல்லுவாங்க, அதாவது அடாப்ட் பண்ணிக்கிறது, அதையும் நாம் உருவாக்குறோம். இன்னொன்று பணத்தை பேசிஸாக வச்சுக்கிட்டு, இப்போ இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகிறோன்னா $100 நம்ம சாப்பிட்லாம், பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதை தாண்டி போகவே கூடாது. மிகப்பெரிய வியாபார வெற்றியாளர்கள் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு நாம் நினைக்கவே கூடாது. சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங்க்கு முக்கியமான டிப் கொடுக்கணுன்னா என்ன சார் கொடுப்பீங்க? 20% அவங்களுடைய சம்பளத்தில் சேமிப்பாக வச்சுக்கலாம். அடிப்படையாக ஒரு யுக்தின்னு சொல்லணும்னா, இளைய தலைமுறையினர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாம். நேரடியாக ஷேர் மார்க்கெட்டில் இறங்கிடக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. அதில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லக்கூடிய எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது. இதை வேலையில் சேர்ந்த உடனே ஆரம்பித்து மாதம் $1000 $2000 போடலாம். இதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது $1000 $2000 பண்ணலாம், திரும்ப $1000 பண்ணலாம், நடுவில் 3 மாதம் கட்ட மாட்டேன்னு சொல்லலாம், திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 40 வருடம் இதில் அவங்க சேமித்தாங்க அப்படின்னா, ஒரு சிறு தொகை $1000 per monthன்றதை சேமித்தாங்கன்னா அது 40 வருடங்களில் மிகப்பெரிய அளவில் வளரும். ஒருவேளை எக்கானமியே கீழே விழுந்துடுது சார் அப்படின்னாக்க, நம்ம கையில் சேமித்து வச்சுருக்கக்கூடிய மற்ற மெத்தடில் சேமித்து வச்சுருக்கிறது கீழே போய்டும். அதனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ஸ்கீம் எடுத்து அதில் மாதம் $500 $1000 தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரணும். மொத்த சம்பளத்தில் 10% சேமிச்சிடணும். அதை வயத்தை கட்டி வாயை கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செஞ்சாலே
எதிர்காலம் அவங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இன்றைக்கி தலைப்பில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வேல்யூபலான டைம் வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ யங்ஸ்டர்ஸ் ஸ்மார்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி, சேவ் பண்ணுறது எப்படின்றத நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த கைரான் வழங்கும் யுவா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. அலெக்ஸ், பென்ஸ் தான் எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற காரில் ஒன்று இல்லையா? அதை வந்து ஒரு செலிபிரிட்டின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து பிரிசனில் இருக்கும்போது லெட்டர் போட்டு, ஒரு கார் டீலர்ஷிப் கம்பெனிக்கு லெட்டர் போட்டு, எனக்கு எப்படியாவது கார் லோன் தாங்க சார், நான் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? கார் லோன் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். செலிபிரிட்டி மாதிரின்னு சொன்னீங்க, ஆனால் பிரிசனில் இருக்காருன்னு சொன்னீங்க. யாரும் தெரியல, செம கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஹிட்லர் பிரிசனில் இருந்தார் இல்லையா? அப்போ வந்து அவருக்கு ரொம்ப ஆசையாயிருச்சான், எப்படியா அந்த காரை நம்ம ஓன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. அதாவது பிரிசன்லேருந்து அந்த கார் டீலர்ஷிப் கம்பெனிக்கு லெட்டர் போட்டு, ப்ளீஸ் சார் இப்படியே கார் லோன் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அவ்வளோ பெரிய ஆள் வந்து கார் லோன் அரேஞ்ச் பண்ணி தாங்க, நான் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனிவே வந்து மெர்சிடிஸ் பென்ஸை ஏன் வந்து அந்த லெவலில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி இருந்துச்சு என் மைண்டில். பட் இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஹிட்லருக்கே வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் மேலே ஒரு ஆசை இருந்ததுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ எனிவே வந்து ஒரு அழகாக சொன்னீங்க. இதை தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அரிய சில விஷயங்களை நம்மளுக்காக சொல்ல வராரு சடஜித். பார்த்துடலாம். இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. நமோ ரக்ஷது ஜகத்ரய குருः ராமம் நமஸ்யாம்யஹம் ராமே நாம ரஷத்ரவோ வினிகதாः ராமாய தஸ்மை நமः ராமாதேவ சமுத்திதம் ஜகதிதம் ராமஸ்ய தாசோஸ்ம்யஹம் ராமே திஷ்டதி சர்வமேததகிலம் ஹே ராம சம்ரக்ஷமம் பரத்வாஜஸ்ய சாசனாத் விஸ்வாமித்ரஸ்ய சாசனாத் வசிஷ்டவச்சனாத் என்று பெரியோர்கள் சொல்வதை எல்லாவற்றையும் கேட்கிறான் அவன். பரத்வாஜஸ்ய சாசனாத், பரத்வாஜர் சொல்றதையும் கேட்டான். கேட்டு நேராக வந்தான், யமுனையை கடந்தான். யமுனையை கடந்து அங்கே தப்பம் அமைத்து யமுனையை கடந்தார்கள் 3 பேரும். நேராக போனால் எதிர்க்கரை போய் அடைந்தார்கள் ராமலக்ஷ்மண சீதை 3 பேரும். பிற்பாடு லக்ஷ்மணன் நேராக போனால் நிறைய பரம் மாம்சம் எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். அமுது செய்தான், கொண்டருளப்பண்ணான் எம்பெருமானுக்கு. பிற்பாடு அதை தான் புஜித்தான். இடத்துல ஒரு கேள்வி எழும்புறது, மாம்சத்தை எம்பெருமான் புஜிக்கலாமா அப்படின்னு கேள்வி. மாம்சத்தை எம்பெருமானே மாம்சத்தை புஜிக்கலாம், நாம புஜிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சில பேர் கேட்பான். ஆனால் அது கிடையாது. எம்பெருமான் எதனாலே புஜித்தான் என்றால் அவனுடைய வர்ண தர்மத்துக்கு சேர புஜித்தான். சத்திரியர்கள் அவர்கள் மாம்சம் தின்னலாம், மாம்சத்தை தின்னலாம் அந்த சத்திரியர்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நல்லா யுத்தம் செய்வதற்கு நல்லா வலிமை ஏற்படும், யுத்தம் செய்வதற்கு நல்லா வலிமை ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் என்ன பண்ணி அதனுடைய மாம்சம் அதை கொடுத்து நல்லா சக்தியை ஏற்றி வைப்பார்களாம். அப்பொழுதுதான் நல்லா சக்தி, யுத்தம் பண்ணணுமே, சக்தி இருக்குமே, சக்தி வேண்டுமே, அதை போலே சக்தியை ஏற்றி வைப்பார்கள். அற்புதமாக ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சரித்திரம்னா, ஹிரண்யன் எப்படி இருந்தா வர்ணிக்கிறார் முதல் திருவந்தாதியில. வரத்தால் வழி நினைந்து மாதவனின் பாதம் சிரத்தால் வணங்கானாமென்னே உரத்தினால் ஈரறியாய் நேரு வழியோ நாயை இரணியனை ஓரறியாய் நீடந்ததூன் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, வரத்தால் வழி நினைந்து தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா, ராஜாக்களை நன்னா பண்ணி அதை போட்டு நன்னா என்னுடைய மாம்சத்தை போட்டு வளர்க்கிறா போல என்ன பண்ணான்னா, நன்னா நிறைய வரத்தை கொடுத்து 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 ஹிரண்யனை அப்படியே வளர்த்து வச்சிருந்தா. எதற்காகனா, நம்முடைய எம்பெருமான் நாராயணன் என்ன பண்ண போறான்டா, ஹிரண்யனை கிழிச்சு எரிய போறான். கிழியறதுக்கு நிறைய சதை இருக்கணும், நிறைய சதையை வச்சுன்னு கிழிக்கணும், நிறைய சதை இருக்கணும் அப்படின்றதுக்காக நன்னா வரத்தை கொடுத்து கொடுத்து நன்னா பெருக்கி வச்சிருந்தா. பிற்பாடு அதை கிழித்து எறிந்தான் நரசிம்மன் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த காலத்துல பிரகலாதனுக்காக கிழித்து எறிந்தான்னு.
அதனால் என்ன, சத்திரியர்கள் மாம்சம் சாப்பிடுவார்கள், அதில் கிடையாது. அதனாலே ராமன் மாம்சத்தை விண்டான். அன்றைய இரவை அந்த மரத்தடியிலேயே கழித்தான். பிற்பாடு காலை எழும்பினான். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கணையிர் உலகன்றது காலையம் பொழுதை. காலையம் பொழுது வந்து சேர்ந்தது. பொழுதென்ன, பட்சிகள் எல்லாம் கூச்சலிட்டது. ராமன் எழுந்திருந்தான், பார்த்தான், பட்சிகள் எல்லாம் நிறைய பட்சிகள். அது கூச்சலிட்டது, அவ்விடத்தில் சப்தித்தது. பறவைகளுடைய சப்தத்தை கேட்டு எழுந்திருந்து லக்ஷ்மணன் கொஞ்ச நேரம் உறங்கி கொண்டிருந்தான். இந்த லக்ஷ்மணனை நன்னா எழுப்பினான். லக்ஷ்மணா எழுந்திரு, பொழுது விடிந்து விட்டது அப்படின்னு சொன்னான். அண்ணா அப்பொழுது பெருத்தப்படுகிறான் லக்ஷ்மணன். ஐயோ இப்படி ஆயிடுத்து, என்ன நிஜமாவே என்ன ராவன் அப்படின்னா ராஜகுமாரன் எப்படி இருக்க வேண்டும்? நன்னா படுக்கை, அரண்மனையில் நன்னா படுக்கையில் படுத்துருக்கணும். பொழுது கார்த்தால ஆயிடுத்துன்னா ஸ்துதி பாடகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், மேலே வம்சாவளி சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாரும் வருவார்கள். ஸ்துதி பாடகர்கள் நிறைய பாடமெல்லாம் பாடுவார்கள். அதற்கு மேலே வேதத்தை நன்றாக ஓதுவார்கள். அதற்கு மேலே வம்சாவளி, வம்சத்தில் பெரிய பெரிய வீர செயல்களை எல்லாம் யார் செய்தால் என்பதை பற்றியெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். அவர்களுக்கு என்ன, நல்ல விஷயத்தை கேட்டு எழுப்பினா என்ன புத்துணர்ச்சி ஏற்படும். அவர்களைப் போலவே நாமும் இருக்க வேண்டும் என்று புத்துணர்ச்சி ஏற்பட்டு அந்த காரியங்களை எல்லாம் சரியாக செய்வர். அதற்காக அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சத்திரிய தர்மம் அது. ராஜகுமாரன் அதெல்லாம் செய்து எழுப்ப வேண்டியது. ஆனால் என்ன, லக்ஷ்மணன் நினைக்கிறான், ஏதோ ஒரு பறவைகள் அது கூவுறது, அதை கேட்டுன்னு எழுந்திருக்கிறாரே ராமன், எவ்வளவு துன்பம். அதுவும் அவன் எந்திருந்து நம்ம எழுப்புறானே, இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தெரிவிக்கிறாள் ஆண்டாள், தெரிவிக்கிறார், காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மெகலோ சோழமலை பெருமகான் துவராபதி எம்பெருமகான் ஆளிநிலை பெருமான் அவன் வார்க்கே உரைக்கின்றதே என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். என்னன்னா படத்தில் தெரிவிக்கிறாள், என்ன காலையில் எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள், கருப்பா இருக்கக்கூடிய குருவிகள்ன்றார். ஏற்காக சொல்லணும், குருவிகள்னு சொன்னா போறாதா, ஏற்கா கரிய குருவி கணங்கள்னு சொல்லணும். அப்படின்னா ஏற்காக தெரிவிக்கிறான்னா, உடத்திலே கண்ணனை நினைத்தாள். கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் கருப்பா இருக்கான். பார்த்த உடனே அவனை நினைத்த உடனே அந்த கருப்பு நிறம் ஞாபகம் வருது. அதனால குருவிகளை கருப்பா சொல்றான். கரிய குருவி கணங்கள் என்ன பண்ணுறதுன்னா, வாளின் மரபு சொல்லி மருள் பாடுதல் மெய்மெகலோ. வாளின் மரபு சொல்லி இந்த எம்பெருமானை நினைத்து மருள் பாடுதல் பேரெல்லாம் சொல்லுறது. என்ன சொல்லுறதுன்னா, சோழமலை பெருமகான், சோழமலையில் இருக்கக்கூடிய திருமாலிருந்தாலமலையில் இருக்கக்கூடிய பெருமான், துவராபதி எம்பெருமான், துவராபதி அதில் இருக்கக்கூடிய எம்பெருமான், ஆளிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே ஆளிநிலை பெருமான், அவனோட பேரெல்லாம் சொல்லுறது. போல இந்த பட்சிகளும் கூவிட்டு ராமன் எழுந்திருந்தான். லக்ஷ்மணனை எழுப்பினான். லக்ஷ்மணா எழுந்திரு, பொழுது விடிந்து விட்டது அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. ஐயோ, நாம ராமனை நல்லா ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன, ராமனை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கோம், அவனை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாம் எங்கேயாவது படுத்துட்டு தூங்கலாமா? நாம போய் படுத்துட்டு தூங்குறோமே, நாம தூங்கலாமா? இனிமே காட்டில் ஒரு நாளும் தூக்கக்கூடாது என்று அன்றைய தினம் தூக்கத்தை விட்டான், சோம்பலை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். தூக்கத்தை விட்டான், சோம்பலை விட்டான். அப்புறம் லக்ஷ்மணன் ஒரு நாள் தூங்கினான் என்ற சரித்திரமே கிடையாது. எப்பொழுதும் தூங்கால இருந்து அடிமை செய்தான். தூக்கத்தையும் விட்டான், சோம்பலையும் விட்டான் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்துல. பிற்பாடு அவன் தூங்கினதாக சரித்திரமே கிடையாது. சில சிஷ்யர்கள்லாம் இருப்பா, அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சிஷ்யர்கள்லாம் நன்னா ஆச்சாரியனுக்கு அடிமை செய்யறதுக்காக வந்திருப்பா. 5 மணிக்கு வந்துட்டு அடிமை செய்யணும்னு வந்திருப்பா. என்ன பண்ணுவான்னா, நான் தூங்கிட்டு இருப்பா. ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், நன்னா அதுக்கால 5 மணிக்கு இருந்துட்டு கஷ்டப்பட்டு நன்னா குளிச்சுட்டு பெருமாளுக்கு தீர்த்தம்லாம் கொண்டு வந்து திருவாராதனை அவரே பண்ணிடுவார். சிஷ்யனை வந்து ஆச்சாரியன் எழுப்புவார். டேய் சிஷ்யா எந்திருடா அப்படின்னுவார். அப்படின்னு உடனே சிஷ்யன், நான் சுவாமி எந்தின்ட்டீரா அப்படின்னு கேட்பான். உடனே டேய் எழுந்திருந்து திருவாராதனமே பண்ணியாச்சுடா அப்படின்னுவார் ஆச்சாரியன். உடனே சிஷ்யன்,
சுவாமி 5 மணிக்கே திருவாராதனை பண்ணிட்டீரா, என்ன இன்னைக்கு சீக்கிரம் அப்படின்னு கேட்பேன். உடனே ஆச்சாரியன், டேய் 5 மணி இல்லைடா, மணி 8:30டா அப்படின்னு. என்ன அத்தனை நேரம் தூங்கியே போடுவான். அதை போல லக்ஷ்மணன் என்ன தூங்கியே போயிட்டான். பாட ராமன் எழுப்பினான். அப்பொழுது நினைத்தான், இனிமேல் தூக்கமே கிடையாது. தூக்கத்தை விட்டான், சோம்பலை விட்டான். இனிமேல் அவன் தூங்கினான் என்கிற சரித்திரம் கிடையவே கிடையாது என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதனால் அவன் தூக்கத்தை எல்லாத்தையும் விட்டா. எழுந்திருந்தார்கள் 3 பேரும். இருந்து காலையிலே நடக்க தொடங்கினார்கள். நேராக நடந்து சித்திரகூடத்தை நோக்கி சென்றார்கள். சித்திரகூடத்திற்கு சென்றார்கள். சீதா பிராட்டி போகிற வழியில எல்லாம் கேட்டான், இந்த புஷ்பம் இவ்வளோ நன்னா இருக்கே, இந்த புஷ்பம் யாரு, இந்த புஷ்பம் எது, இந்த புஷ்பம் ரொம்ப நன்னா இருக்கே, இந்த புஷ்பத்தோட பேர் என்ன, இந்த புஷ்பம் இது இப்படி இருக்கே, இது என்ன இது என்ன அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து கேட்டுட்டே வந்தா. அப்பொழுது ராமனும் அதற்கெல்லாம் விடையளித்து கொண்டே வந்தான். இந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தான். பொழுது சித்திரகூடம் வந்து சேர்ந்தது. ராமன் தெரிவித்தான், லக்ஷ்மணா நீ இந்த பர்ணசாலையை கட்டு அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணரும் சரி கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு பர்ணசாலை நிறைய மரங்கள் ரிபலே செடி கொடி எல்லாத்தையும் கொண்டு வந்து நன்னா பர்ணசாலை, அந்த பர்ணசாலையை அமைத்தான். கிரகத்தை அமைத்தான். அமைத்து அதில் என்ன செய்தான், எல்லாம் கிரகம்லாம் கட்டி முடித்தான். முடித்த பாடு ராமன் உள்ளே போய் பார்த்தான். உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொன்னான், இவ்வளவு நல்லா கிரகம் கட்டியிருக்கியே, ஏ லக்ஷ்மணா நீ ராஜ்யத்தில் தானே இருந்த, பொழுது எப்படி உனக்கு வீடு கட்டுறதுக்கு எப்படி தெரிஞ்சது, வீடு கட்டுறதுக்கு எப்போ நீ கத்துண்ட, எப்போ நீ போன வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா என்ன கேட்டான் ராமன். இவ்வளவு நன்னா கட்டியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பாட விடத்திலே நன்னா கிரகப்பிரவேசம் எல்லாம் செய்தான். வீட்டுக்கு என்ன கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும். சாதாரணமாக அந்த வீடு அப்படியே விட்டுடக்கூடாது, அப்படியே உள்ளே போகக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும். அதற்காக அந்த கிரகப்பிரவேசம் எல்லாம் செய்தான். செய்து அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்தான். நுழைந்து சித்திரகூடத்திலே வாழ்க்கையை நடத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படி சென்றார்கள். அவ்வளவு ஆனந்தமாக இருந்தார்கள் 3 பேரும். நேராக வால்மீகியினுடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள் 3 பேரும். வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே சென்று வால்மீகியை சந்தித்தார்கள். சந்தித்து 3 பேரும் நன்னா வால்மீகியை சேவித்தார்கள், வணங்கினார்கள். வால்மீகியும் அவர்களை வரவேற்றார். பிற்பாடு ராமாயணத்தை எழுதின்றிருக்கார், ராமனை பற்றி எழுதின்றிருக்கார் வால்மீகி. அந்த ராமனே தன்னுடைய கிரகத்திற்கு வந்திருக்கிறான். வால்மீகிக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை நன்றாக வரவேற்று நன்றாக பூஜையெல்லாம் செய்தார் வால்மீகி. ராமனும் சந்தோஷத்தோடு அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். பிற்பாடு இந்த சித்திரகூட மலைக்கு வந்து சேர்ந்தான். இந்த பர்ணசாலையிலே நன்றாக 13 ஆண்டுகள் வாழ்க்கையை களைத்தான் என்று பார்க்கிறோம். மேலே அயோத்தியிலே என்ன நடந்தது நாளை தினம் பார்ப்போமா? இனிக்க நாளை தினம் பார்ப்போமா? சாந்தினி, நம்ம யூஸ்வலாக வந்து பெட்ரோலில் வந்து வண்டி ஓட்டுறோம், டீசலில் வண்டி ஓட்டுறோம். சம்டைம்ஸ் வந்து மக்கள் வந்து கெரோசின்லாம் ஊற்றி டிராக்டர் ஓட்டுவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மேக்ஸிமம் வந்து பிரேசில் இருக்கு இல்லையா, பிரேசிலில் வந்து 92% ஆஃப் கார் வந்து எதில் ஓடுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனாலில் ஓடுதான். ஓகேவா? எத்தனால்ன்றது வந்து எதுலேருந்து கிரியேட் ஆகுது தெரியுமா? நம்ம சுகர் கேன்லேருந்து கிரியேட் ஆகுது. ஸோ கரும்புலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எத்தனாலில் வண்டி ஓட்டுற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் நம்மளாம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. 92% வந்து பிரேசிலில் ஓட்டுறாங்க அப்படின்னா வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு இனோவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பாக பொங்கல் அப்போ மட்டும் அப்போ நம்ம ஊரில் சுகர் கேன் கிடைக்காது, வருஷம் ஃபுல்லாக சுகர் கேன் தயாரித்து அனுப்பிச்சிட்டு இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது 24ஆம் தேதி 3ஆம் மாதம் 2015ஆம் நாள், பங்குனி மாதம் 10ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. அவர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷராசி. மேஷராசிக்கு இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக மதியம் வரை இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அவசர கதி வேண்டாம், அவசரத்தனம் வேண்டாம். எல்லாவற்றையும் லேட்டாக ஆரம்பித்து லேட்டாக முடித்து கடகட என்று செல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மேஷராசிக்காரர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் வெளி வட்டாரத்திலோ மற்ற விஷயத்திலோ யாரிடத்திலும் தெரியாதவர்களிடம் இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களாக இருந்தாலும்
சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பண அமைப்போ மற்ற அமைப்புகளோ எந்தவித பாதிப்புகளும் காணப்படவில்லை. எல்லா காரியமும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் காணப்பட்டாலும் பொறுமையாக இருந்து எல்லாவற்றிலும் சக்சஸ் செய்து கொள்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான பிராப்தமான நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நன்மையாக அனுகூலமாக காணப்பட்டாலும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படுவது உங்களுடைய சலிப்புத்தன்மையால் ஏற்பட்டுவிடும். ஒன்றுமே இல்லாமல் யாரிடத்தில் கோபம் காட்டுவது என்று தெரியாமல் எங்கேயோ இருக்கிற கோபத்தை யாரிடத்திலாவது காட்டி விடுவீர்கள். வேண்டாம், இந்த அமைப்பு வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மன அழுத்தம் வைத்து கொள்ளாமல் அதை பொறுமையாக தியானம் மூலியமாகவோ அல்லது ஏதேனும் இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்தில் போய் தீர்த்து விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் இன்று பொறுமையாக இருப்பதும் உங்களுடன் வாழ்கின்ற துணை அல்லது துணைவியாருடன் என்ன பிரச்சனை என்பதை பொறுமையாக கேட்டு அவர்களிடம் எந்தவித வாக்குவாதங்களோ எந்தவித தர்க்கமும் செய்யாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக மதியம் 1:33க்கு பிறகு எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் குடும்ப விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெரிய அளவு அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்புகள் காணப்பட்டாலும் யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதியை மட்டும் கொடுத்து விடாமல் இருப்பது நன்மை தரும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதனால் பொறுமையாக வரவுக்கு மீறி செலவுகளோ அல்லது தேவையில்லாத நம்மளால் முடியாததெல்லாம் முடித்து விடுவேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என்று சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். அரசு காரியங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் உங்களுடைய உத்தியோக பிராப்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எதிர்நோக்கி இருந்தவர்கள் படிப்படியாக கண்டிப்பாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. பழைய கடன்களை பைசல் செய்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறான நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு லாபம் அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகம் இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் நன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் தந்தை வழி உறவு தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது என்று நன்மை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரமோ உத்தியோக அமைப்போ தொலைதூர செய்திகளோ நன்மைகள் வரக்கூடிய இனிமையான நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த மனக்கசப்பு சங்கடம் படிப்படியாக குறையும். தொலைதூர பயணத்து நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்றாவதற்கு உண்டான முயற்சிகள் இன்று ஆரம்பித்தால் நிச்சயமாக ஒன்றாகலாம். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதுடன் உத்தியோகத்தில் மேன்மையும் உத்தியோகத்தில் ஒரு நம்பிக்கையும் ஏண்டா செய்கிறோம் வேலை என்று இருந்தவர்கள் கூட மாறி சந்தோஷமாக செய்வதற்குண்டான மேலதிகாரிகள் அரவணைப்பு, மேலதிகாரிகள் ஆதரவு, உங்களுடைய திறமைகள் உங்களுடைய உழைப்பெல்லாம் பாராட்டி மற்றவர்கள் பாராட்டுவது மனதிற்கு இதத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மதியம் 1:33 வரை சந்திராஷ்டிரம அமைப்பில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத கோபமோ கண்டிப்பாக அந்த கோபமெல்லாம் வெளிவட்டாரமோ மற்ற விஷயத்தில் இருக்காது, உத்தியோகத்தில் மட்டும் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு யாராவது ஏதேனும் ஆலோசனை சொன்னால் அவர்களிடம் கடுப்படிப்பது கோபப்படுவதெல்லாம் உங்களுக்கு தான் நஷ்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது இருக்கிற தவறை ஒற்றுக்கொண்டு பொறுமையாக இருங்கள். எல்லாரும் மனிதனாக இருப்பவன் என்ற காலத்திலும் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் தவறு செய்வது இயற்கை. அந்த தவறு செய்வது கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் புதுமை கிடையாது. எந்த தவறு செய்தாலும் அதை திருத்திக் கொள்வது தான் மனித வாழ்க்கை. மீண்டும் மீண்டும் அதே செய்வதோ மீண்டும் மீண்டும் அதில் தர்க்கம் கொள்வதோ உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்தி விடும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் தர்க்கங்கள் வேண்டவே வேண்டாம். தர்க்கம் செய்வதால் தேவையில்லாத உங்களுக்கு தான் நஷ்டம் என்பதையும் கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்று 4 நாள் நன்றாக காணப்பட்டால் வெளிவட்டாரம் உத்தியோக அமைப்பில் ஒரு குறையும் காணப்படவில்லை என்றாலும்
தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மதியம் 1:33 முதல் சந்திராஷ்டிரம அமைப்புக்கு காணப்படுவதனால், சந்திரன் ரிஷபராசிக்கு வருவதனால் எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும், அவசியமில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும், தேவையில்லாத மனக்குழப்பம் பண்ணி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நீங்கள் குழப்பி உங்கள் குடும்பத்தினரை குழப்பி நல்லா இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். கிரக சஞ்சாரங்கள் மிக அற்புதமாக இருப்பதனால் தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், சுபகாரிய அமைப்புகள், சுப வரவுகள், புதிய பொருள் சேர்க்கைகள்லாம் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக காணப்பட்டாலும் பொறுமையாக இருப்பது நன்மை தரும். சிலது ஏதேனும் பெரிய பொருள் வாங்குவதற்கு உண்டான முயற்சி இருந்தாலும் சிறிது தள்ளி போட்டு வாங்குவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று வெளிவட்டாரமோ அனுகூலமோ எல்லாம் சந்தோஷமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் நிச்சயமான அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி தருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இடைப்பட்டிருந்த பதவி தடைகள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்பத்தில் அதாவது உங்களுடைய கணவர் அல்லது மனைவியிடம் மட்டும் வாக்குவாதம் வைத்து கொள்ளக்கூடாத நாள். அப்படி வாக்குவாதம் வைத்தால் சனியின் பார்வை சந்திரனுக்கு காணப்படுவதனால் பெரிய அளவு குழப்பங்கள் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மனம் ஃபுல்லாக வெறுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நிச்சயமாக மதியத்திலிருந்து நல்ல செய்தி வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும். இனம் புரியாத சந்தோஷ அமைப்பு ஏற்படும். பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். கண்டிப்பாக அடிவயிறு பாதம் வரை உள்ள நோய் உபத்திரங்களை தீர்க்கக்கூடிய நல்ல மருந்துகள் கிடைக்கும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். எனவே சந்தோஷமும் அனுகூலம் காணப்பட்டாலும் இனம் புரியாத சோகமான இருந்த அமைப்பு மாறி பரவச அமைப்புக்கு தள்ளப்படுவீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு நிம்மதி, எடுத்த காரியத்தில் ஜெயம். குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள், மேலதிகாரிகளால் பாராட்டு, அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, பூமியால் மிகப்பெரிய லாபம் ஏற்படுவது, எந்த தொழில் செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட பல தொழில் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுவதெல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய நடத்தை, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் மிக கவனமாக இருப்பதும், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பதும், வயிற்று உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் சிறிது மருந்து மாத்திரைகளை தவற விடுவது மூலமாக, தள்ளி சாப்பிடுவது மூலமாக திருப்பி அந்த நோயின் தாக்கம் அதிகரிக்கலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உடன் பிறந்தோருடைய உடல்நிலை, உடன் பிறந்தோர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேற்றுமை, இதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் வன்மம் கொள்வதோ, யாரை பற்றி புறங்கூறுவதோ எல்லாம் சென்றால் அந்த புறங்கூறுவரே போய் அவரிடத்தில் சொல்லிவிட்டு தேவையில்லாத வீண் பழி பாவம் ஏற்பட்டுவிடும். அந்த பகை உங்களை பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டத்திற்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். யாரிடத்திலும் வன்மை கொள்வதற்கு இன்றைய நாளில் காணப்படவில்லை. பொறுமை, பெரிய அளவுக்கு சனியுடைய சங்காத்தம் 10ஆம் இடத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்க. கவனமாக இல்லை என்றால் நம்மளுடைய அமைப்பில், நம்மளுடைய புகழில் பெரிய அளவு பங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மதியத்திலிருந்து சந்தோஷம், அனுகூலம், பிராப்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம், குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, திருமண அமைப்புகள், திருமண பேச்சுக்கள்லாம் திடீரென்று யார் மூலியமாக, உறவினர் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது, தைரியம், தன்னம்பிக்கை வளர்வது, மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷ அமைப்பும் காணப்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள், படிப்பு விஷய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பண வரவில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது இன்று கண்கூடாக உணரலாம். அந்த விஷயம் மனதிற்கு இதமும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு கார்ல இருக்கக்கூடிய வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னையோட நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள்.
சாந்தினி, யூஸ்வலாக வந்து பாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே வந்து கார் மேலே ஒரு ஃபேண்டசி இருக்கும். ஓகேவா? இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்ன கம்பெனி என்னென்ன மாதிரி கார் தயாரிக்குது அப்படின்னா ஒரு ஃபேண்டசி இருக்கும் இல்லையா? இப்போ யூஸ்வலாக வந்து கேர்ள்ஸும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார்லாம் பிடிக்கும், பட் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ரீசெண்டாக வந்து இந்த கம்பெனிஸ் பற்றிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Volkswagen வண்டி இருக்கு இல்லையா? இந்த Volkswagen வண்டி தான் முக்கியமான சில கம்பெனிஸ் வந்து ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பென்ட்லி, அதாவது லக்ஸுரிக்கே பேர் போன பென்ட்லி, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் புக்காட்டி வந்து வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் கார், அந்த கார். ஆடி, அதுவும் இல்லாமல் இந்த ஆடிலாம் வந்து பெரிய லக்ஸுரிக்குன்னு வந்து பயங்கரமான ஒரு நேம் எடுத்த கார். ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா Volkswagen தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஐ திங்க் வந்து இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஓகே, எப்படியாவது ஒரு Volkswagen வாங்கல, நம்மளால ஆடி வாங்க முடியல நானும் அப்படின்னு. ஐ திங்க் யூஎஸ்கே இது ஒரு புதுசான தகவல் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அஞ்சுப்பர் ஹோட்டல் ஷெஃப் நமக்காக சூப்பரான 2 டிஃபன் ஐட்டம் சமைச்சு காமிக்க வந்திருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது டிஃபன் பாக்ஸ். புத்தம் புது காலையில் நித்தமும் சுவைக்கான வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நான் செஃப் சசி, அஞ்சப்பர் ஹோட்டலில் வந்திருக்கிறேன். ஸ்டஃப்டு கேப்சிகம். இது ஸ்டஃப்டு கேப்சிகம் ஒன்றும் இல்லை, நார்த் இந்தியன் டிஷ்ஷு. கேப்சிகம்குள்ளே நம்ம வந்து பொட்டேட்டோ ஃபில்லிங் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணி அந்த கேப்சிகமை குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் சைஸ் கேப்சிகம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கேப்சிகம் நம்ம 2 கூட பண்ணிக்கலாம். கேப்சிகம் பாட்டம்லேருந்து இந்த எல்லா சீட்ஸும் வெளியே எடுத்துடணும். நம்ம குக் பண்ணும்போது இந்த சீட்ஸில் இருந்தால் ஃபில்லிங் வைக்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடணும். நைஃப், பீலர் இல்லைனா ஸ்மால் நைஃப்பில் வந்து அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லே வந்துடும். எல்லா சைடையும் வெளியே எடுத்துடணும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நார்த் இந்தியன் வந்து இது வந்து சப்பாத்தி, ரோட்டி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இது வந்து அப்படியும் சாப்பிட்லாம். நம்ம ஸ்டஃப்டு கேப்சிகம் உள்ளே வச்சு நம்ம வெறும் பொட்டேட்டோ, வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சு பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா கேப்சிகம் கட் பண்ணி வச்சாச்சு. உள்ள சீட்ஸில் வெளியே எடுத்தாச்சு. நம்ம இதை ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் பொட்டேட்டோ ஃபில்லிங் தான் இது. லைட்டான வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆனியன், டொமேட்டோ. கேப்சிகம் வந்து செப்பரேட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டஃப்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கேப்சிகம் எண்ணெயில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நார்த் இந்தியனில் நல்ல ஃபேமஸான டிஷ்ஷு. இதே மாதிரி நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணுவாங்க. பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி சென்டரை ஹோல்ட் பண்ணி அதுலேயும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணலாம். தந்தூரிலையும் குக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே இந்த ஸ்டஃப்டு கேப்சிகம் தேவையான பொருட்கள் வந்து ஆனியன், டொமேட்டோ, மேஷ்டு பொட்டேட்டோ அண்ட் ஸ்பைசஸ், டெர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப், கொஞ்சம் ஆயில். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஜீரா ஆட் பண்ணுறேன். நல்லா குக் ஆகணும். ஜீரா, சோம்பு எல்லாம். கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஜிஞ்சர். இது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஸ்டஃப்டாக நல்லா ரோட்டி கூட வச்சு உள்ள ரோஸ்ட்டி கூட நல்லா ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். நல்லா ஜிஞ்சர், கார்லிக் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சாப்டு ஆனியன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது லஞ்ச் டைமில் டிஃபன் பாக்ஸில் உங்களுக்கு ஈஸியாக வச்சு கொடுக்கலாம். சப்பாத்தி, 2 சப்பாத்தி, இந்த மாதிரி கேப்சிகம் 2 கேப்சிகம் எடுத்து ஆலு பொட்டேட்டோ மேஷ் பண்ணி ஆனியன், டொமேட்டோ போட்டு நல்லா சாத்தே பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துலாம். இது பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக டொமேட்டோ, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர். இப்போ நம்ம பார்க்குறதுல டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம ஹாலிடேஸில் கொடுக்க போகிறோம், செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம். நார்த் இந்தியன் வந்து ரெகுலர் டிஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம், ஸ்டஃப்டு ஐட்டம்லாம். ஸோ இப்போ நம்ம டிஷ் தான் அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்க டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன நம்ம லைட்டாக ஸ்பைஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அவங்க வந்து ஸ்வீட் பேஸ் பண்ணுவாங்க. நம்ம லைட்டாக ஸ்பைஸ் பேஸ் பண்ணி பண்ணுவோம். நார்த் இந்தியன் டிஷ் பார்த்தா லைட்டாக ஸ்வீட் பேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே சுகர், வெல்லம், இந்த ஜாகரி இந்த மாதிரி ஐட்டம் போடுவாங்க. நம்ம எல்லாம் ஸ்பைசி ஆட் பண்ணி பண்ணுவோம். கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப், நம்ம பாயில் வெஜிடபிள், ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் தான். எல்லாமே நல்லா சாத்தி ஆகணும்.
நம்ம இப்போ பாயில் பண்ணி மேஷ் பண்ண பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஆல்சோ குழந்தைங்களுக்கு. எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஹாலிடேஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த மாதிரி டிஷ்ஷு பண்ணுறது. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணும்போது நம்ம மைதா மாவில் வச்சு ஸ்டஃப் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் ஹோல்லேருந்து வெளியே வராது. நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணுறது வெறும் மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணுறோம். ஏன்னா கேப்சிகம் வந்து கீழே பாட்டம் வந்து கவர் ஆகிருக்கு, மேலே மட்டும் நம்ம சீட்ஸ் வெளியே எடுத்துருக்குறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து கேப்சிகம் வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து கேப்சிகம் எப்படி ஸ்டஃப் பண்ணலாம்னு பார்க்கலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே அப்ளை பண்ணுறோம். நம்ம உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணணும். வெளியே வரக்கூடாது. நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கேப்சிகம் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம ஆயிலில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 10 to 15 minutes குக் ஆனால் போதும். கேப்சிகம் லைட்டாக கலர் ஆயிரும். ஸோ நம்ம பார்க்கும்போது கேப்சிகம் சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் அப்படியே வச்சு ரொட்டி கூட ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மலாக ஒரு கடாயில் வச்சு பண்ணலாம். லைட்டாக உள்ள ஆயில், ஆயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வெறும் கேப்சிகம் மட்டும் உள்ளே வைக்க போகிறோம். நல்லா ஆயில் குக் ஆகணும். நல்லா எல்லா பக்கமும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் வெறும் கேப்சிகம் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். இது உடனே திருப்பணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ரா கேப்சிகம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் உடனே திருப்பணும் அவசியம் கிடையாது. நல்லா கேப்சிகம் நின்று வேகணும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. கேப்சிகம் வைக்கிறோம். நல்லா அந்த ஆயிலே கேப்சிகம் வந்து நின்று வேகும். லைட்டாக லிட்டை போட்டு கவர் பண்ணிடலாம். ஸ்லோ ஃபயரில் வைக்கலாம். லைட்டாக ஸ்லோ ஃபயர் வச்சுட்டு லிட்டை போட்டு கவர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டீமு ப்ளஸ் அந்த ஆயில் ஃப்ரை அப்படியே அதிலே கேப்சிகம் நல்லா குக் ஆகும். ஒரு 10 to 15 minutes, ஒரு 5 minutes ஒன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். குக் ஆனதும் அப்பப்போ திருப்பி விட்டே இருந்தால் போதும். இது அப்சைட் டவுன் பண்ணி லைட்டாக குக் பண்ணுறோம். எல்லா பக்கமும் இந்த நல்லா கேப்சிகம் குக் ஆகிருக்கும். ஸ்லோ ஃபயர் தான் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து டவாவில் கூட பண்ணலாம். கேப்சிகம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். நல்லா எந்த அளவுக்கு சின்ன கேப்சிகம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ண முடியும், குக் பண்ண முடியும். இப்போ பார்த்து நல்லா கேப்சிகம் குக் ஆயிடுச்சு. நல்லா கேப்சிகம் கலர் சேஞ்ச் ஆகும். டார்க் க்ரீன் லைட் க்ரீனாக இருக்கும். ஸோ அந்த கேப்சிகம் க்ரஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஃபில்லிங் வெளியே வரக்கூடாது. அப்சைட் டவுன் பண்ணும்போது ஃபில்லிங் வெளியே வரக்கூடாது. நல்லா ஸ்டஃபிங்கோடு சேர்த்து நல்லா குக் ஆகணும். இந்த குக் ஆகாமல் கேப்சிகம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ராவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். கேப்சிகம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கேப்சிகம்
நம்ம திருப்பும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்ப முடியும் உங்களால். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அப்சைட் டவுன் போட்டே குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங் சைடு வச்சுதே வந்து உள்ளே வச்சு குக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாக திருப்பலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக கேப்சிகம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி இது நல்லா சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் சால்ட்டு கண்டென்ட் இருக்குது இதில். பெல் பெப்பர்ன்றவாங்க கேப்சிகம். இது க்ரீன் பெல் பெப்பர். அதே மாதிரி நிறையா பெப்பர்ஸ் இருக்குது, ரெட்டு எல்லோ. ஸோ நம்ம க்ரீன் பெல் பெப்பர் பண்ணுறோம். ரெட்டு எல்லோலாம் ஒன்லி ஃபார் கார்னிஷ், இந்த கார்னிஷ் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எதுவும் ஃபுட்டில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது ஒரே பெப்பர் வந்து நம்ம க்ரீன் பெப்பர் தான், கேப்சிகம் தான் யூஸ் பண்ணுறோம். ரெட்டு எல்லோலாம் வந்து கார்னிஷ் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம டீமோல்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும் உங்களுக்கு. உள்ள ஸ்டஃபிங்கோடு சேர்த்து கேப்சிகம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம அப்படியே டிஃபன் பாக்ஸில் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் குழந்தைங்க சாப்பிடுவோம், நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அலெக்ஸ், ஒரு நாள் நீங்கள் காரில் ஓட்டுறத எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அலெக்ஸ்? மேக்ஸிமம் நான் காரில் போகணுன்னா ஒரு 1 hour இல்லை 1.5 hours. ஒரு நார்மலான அமெரிக்கன் வந்து ஒரு வருஷத்துக்கு சுமார் 38 hours வந்து கார் ஓட்டுறதுலேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். மை காட், 38 hours, அதாவது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு நடப்போங்க. நம்ம இந்தியாவில் வந்து 40 hours 50 hours கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், பக்கத்தில் தான் இருக்குன்னு பேர், ஆனால் 1 hour ஆகுது போகிறதுக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சென்னை, பெங்களூர், ஈவன் டெல்லி, பாம்பே இந்த டிராஃபிக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஐ திங்க் வந்து ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் வந்து 2 hours தான் வெளியே ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனிவே அழகாக சொன்னீங்க. இதை தொடர்ந்து குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் ஆனந்தி ரகுபதி நம்மளுக்காக பேரண்டிங் பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வராங்க. பார்த்துலாமா? கண்டிப்பாக. இது சுகமான சுமைகள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள். கர்ப்பிணி பெண்களோட ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அற்புதமாக பிறப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். வித்தியாசமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு ப்ரெக்னென்சியில் எல்லாரும் நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. கஷ்டம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியறதில்ல. அது ப்ரெக்னென்சிலேன்னு இல்லை, யாராலுமே இன்றைக்கி நல்ல டயட் அப்படிங்கிறது சாப்பிட முடியறதில்ல. ஸோ கொஞ்சமாவது என்றைக்கும் டெய்லியும் இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு டயட்டுக்கும் மற்ற மென்டல் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ராவல் பண்ணாங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நாளைக்கு லைஃப் டைமுக்கு அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரெக்னென்சி டே 1லேருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் நிறையா பார்த்தாச்சு. இதில் டயட் எப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது நார்மல் டெலிவரிக்கு அப்படின்னு ஸ்பெஷலாக என்ன பண்ணணும், ஓவராலாக ஹெல்த்தியாக இருந்தாலே எல்லாமே நார்மலாக நடக்க போகுது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன, ஃபிசிக்கல் ஹெல்த்தை காட்டிலும் மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலி நான் பெருமைக்காக சொல்ல, சைக்கோதெரபிஸ்டாக இருந்துக்கிட்டு இந்த சைல்ட் பர்த் எஜுகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட மென்டல் ஹெல்த்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தை நிறையாவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதுனால அவங்களோட ப்ரெக்னென்சி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஏன் மென்டல் ஹெல்த்னு சொல்கிறேன் அப்படின்னா, மைண்ட் ஒன்று ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஃபுட்டை ஒரு டேபிளில் போய் உட்காடுறீங்க, ஒரு ஃபுட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, ஒரு பவுலில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், பாத்திரத்தில் இருக்குது. அதை எடுத்து பார்த்தோன்னே அதனோட கலர் இல்லை அதனோட இருக்கிற விதம் இதெல்லாம் பார்த்தோன்னே அப்பாடா சூப்பராக இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டிங்கன்னா
அது எவ்வளோ டேஸ்ட் மோசமாக இருந்தாலும் உங்கள் வாய்க்கு அது டேஸ்ட் மோசம்னு சொல்லவே தெரியாது. அந்த மாதிரி மைண்ட் இஸ் அ ரொம்ப 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 பவர்ஃபுல் திங். அதை மட்டும் டியூன் பண்ண தெரிஞ்சவங்க கட்டாயமாக எந்த ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருவாங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் ஈஸியாக அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ரெக்னென்சிலையும் அதே தான். கீப் ஆன் நாங்கள் சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம ஹெல்த்தியாக இருக்கோன்னு நம்புங்க. எதை நம்புகிறாங்களோ அது நடந்தே தீருது. ஸோ கீப் ஆன். நிறைய கொஷின்ஸ் வருது இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடில். நம்ம ஒரு 40-50 வீக்ஸை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்ககிட்ட கிளாஸ்க்கு வர நிறையா பேர் இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டவுட்ஸை வச்சு நான் உங்களுக்கு சிலதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது ரொம்ப வித்தியாசமான டவுட்ஸாக இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு 3வது மாதம் முடிஞ்சு 4வது மாத தொடக்கத்தில் எங்ககிட்ட வராங்க. வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டர்னஸ் எக்ஸசைசஸ், கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்லித்தர்றதே இல்லை. ஏன்னா நம்ம பாடி இதுக்கு பழக்கமே இல்லை. வேகமாக நடக்கிறதுக்கு கூட இன்றைக்கி இல்லை. எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து ஷார்ட்கட்டாக ஸ்மார்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வாக்கிங்கில் ஆரம்பித்து சில ஸ்குவாட்டிங்கில் ஆரம்பித்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு வந்த ஒருத்தர் 4வது மாதத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொன்ன உடனே, ஐயோ எக்ஸசைஸ் பண்ணால் என்னோடய பேபி வந்து அமினோட்டிக் ஃப்ளூயிடை குடிச்சிரும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அமினோட்டிக் ஃப்ளூயிடை குழந்தை குடிக்கிறது அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னா, அந்த குழந்தை ஃபுல்லாக அமினோட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளேயே தான் இருக்குது. அதனோட மூக்கில் வாயில் எந்த நேரமும் அந்த அமினோட்டிக் ஃப்ளூயிட் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து கிட்னி அதை ப்ராசஸ் பண்ணி அதை மறுபடியும் யூட்ரஸ்க்கு அனுப்பிச்சு ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே இருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால மட்டும் அந்த குழந்தை தண்ணியை குடிக்க போகிறது இல்லை. அண்ட் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி உண்மையிலுமே வந்து அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. யாருக்கு ஹெல்த்தியாக ப்ரெக்னென்சி போகலையோ, ஹெல்தி இந்த சென்ஸ் என்ன, பாடியில் எல்லா நியூட்ரியன்ஸும் பேலன்ஸ்டாக இருந்து அந்த மசில்ஸ் அதனோட வேலையை செய்யணும், பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கணும், அண்ட் தென் பிபி கரெக்டாக இருக்கணும், அண்ட் குளுக்கோஸ் லெவல் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது உங்களோட எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆக போகுது. அப்போது பேபியோட உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும். இதனால் ஃப்ளூயிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதும் குறையிறதும் நடக்காது. உங்கள் ப்ரெக்னென்சியில் சின்னதாக காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, நீங்கள் முன்னாடி இருந்தே ஹெல்த்தியாக ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலை, ரொம்ப செடன்ட்ரியாக உட்காந்துட்டே இருக்கிறீங்க, டயட்டில் அதே மாதிரி நிறைய ஃப்ளூயிட்ஸு, பேலன்ஸ்டான ஃப்ளூயிட்ஸ், சும்மா தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ளூயிட்ஸ் குடிக்கணும், 2 to 3 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணியே குடிக்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. ஸோ நிறைய மிக்சடு ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நேரம் இளநீ குடிங்க, ஒரு நேரம் சூப்பாக குடிங்க தண்ணிக்கு பதிலாக, ஒரு நேரம் மில்க் பால் எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்த நேரம் ஜூஸை கூட சிப் பை சிப் மெதுவாக குடிச்சு ஒரு நேரம் குடிங்க. இப்படி தண்ணி பாட்டிலே கையில் வைக்கிறத விட இந்த வெயில் காலத்தில் நிறையா மோர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போகணும். அதுக்கடுத்து நீங்கள் போகிற வாட்டர்லாம் எப்படி வெளியில் வரும், உங்கள் யூட்ரஸ் கிட்னி, அதாவது கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணி வெளியில் கொண்டு வரும். அந்த வேலை கிட்னி செய்யலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனில் ஏதோ டவுட் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் பாடியில் அதிகமான ஏதாவது சால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எங்கே சுற்றி வந்தாலும் முன்னாடி வர பாயிண்ட், ஹெல்தி டயட்டில் ஆரம்பிக்குது, பாடியோட எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக. ஸோ திரும்ப 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 டயட்டில் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கேட்பாங்க. லைக் எப்படி ஆரம்பிக்கலாம், எள்ளு சாப்பிட்லாமா, மாம்பழம் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி பழங்கள். நான் மறுபடியும் சொல்கிறது அதே தான், எந்த பழங்களும் எந்த பாவமே பண்ணலை. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இது சாப்பிட்டா ஏதாவது பண்ணிடுமோன்னு ஆழமாக இருந்ததுன்னா அதை சாப்பிடவே வேண்டாம். அன்டில் அதர்வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் நல்லது தான். ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இப்போ சாப்பிட வேண்டாம்னு சொல்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமாக மருந்தெல்லாம் உபயோகப்படுத்துகிற கிரேப்ஸ் ஆகட்டும், காலிஃப்ளவர் மாதிரி, கேபேஜ் மாதிரி, கத்திரிக்காய் மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஹீட்டை கொடுக்குற மாதிரியான சிக்கன் வெரைட்டிஸ் அண்டு கொள்ளு பருப்பு சொல்லுவோம், அது சூடு கொஞ்சம், எள்ளு, இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக போகும்போது கண்டிப்பாக பாடியில் ஹீட்டு கொண்டு வரும். நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. அதனால் ரொம்ப சூடாகும்போது என்ன பண்ணும், பாடி உங்களோட ஃபங்க்ஷன் லெவலில் எல்லா ஆர்கன்ஸும் கொஞ்சம் சஃபர் ஆகும். ஒவ்வொரு ஆர்கனும் வேலை செய்கிறது குறைக்கலாம். சம்டைம்ஸ் அக்ரிவேட் பண்ணி டிசென்ட்ரி மாதிரி ஆகலாம். ப்ரெக்னென்சியில் எப்போவுமே
லூஸ் ஸ்டூல்ஸ், அதாவது டயரியா மாதிரி வர்றது நல்ல இண்டிகேஷன் கிடையாது. ஒரு வாட்டி ஓகே, ட்வைஸ் ஓகே, அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னா ஆஸ் early as பாசிபிள் டாக்டரை பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ள வயிறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி யூட்ரஸ்க்கான ஏரியாவும், அதாவது யூட்ரஸும் பக்கத்தில் இருக்கிற பவுல் மூமெண்ட் அப்படிங்கிற ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது அதிகமாக கண்ட்ராக்ஷன் நடந்து உங்களுக்கு டயரியா மாதிரி போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸையும் ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு லேபர் கண்ட்ராக்ஷன்ஸ் மைல்டாக வரலாம். ஸோ அதிகமான டயரியா போகிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் அந்த மாதிரி வராது, மோர் ஆஃப் கான்ஸ்டிபேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷனில் இருக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்வேன், கான்ஸ்டிபேஷன் மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஆஸ் லைக் யூரின் போகிற மாதிரி மோஷன் போகிறவங்க பாடி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க, ஃபிட்டாக வச்சுருக்காங்க, பாடியோட எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ த சேம் வே ப்ரெக்னென்சிலையும் அதே மாதிரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் ரிச் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் வரவே வராது. இது நீங்கள் ஈஸியாக ஸ்கிப் பண்ணி வந்துடலாம். இதுக்கு மேலே வர டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிபி ரைஸ் ஆகிடுச்சு, லோ பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சியில் லோ பிபி இருக்கிறது உண்மையிலுமே ரொம்ப 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 நல்ல விஷயம்னு சொல்லுவோம். அன்டில் அதர்வைஸ் உங்களுக்கு மயக்கம் வந்து அங்கங்கே ஃபெயிண்டாகி விழுகிறது, இல்லை எந்த நேரமும் டயர்டாக இருக்கிறது, அப்படி இல்லாமல் தலை சுற்றுற மாதிரியே இருக்கிறது வந்து தப்பு. அதெல்லாம் இல்லாமல் உங்களோட பிபியை செக் பண்ணும்போது எப்போவுமே மானிட்டரில் 70/110 அப்படிங்கிற மாதிரியோ இல்லை 60 சம்டைம்ஸ் அந்த மாதிரி வர்றது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த நேரம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். வாக்கிங் போவாங்க, போய்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் லோ பிபி சிம்டம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கிடினஸ் வரலாம், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ எந்த நேரமும் அலர்ட்டாக கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இது ஏன் இந்த லோ பிபி அப்படின்னு சொன்னால், இப்போ பாடியில் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் எந்த நேரம் நான் குடிக்க சொல்லியிருக்கோம். ப்ளஸ் ஃப்ளூயிடிட்டி ஆகும், வாட்டர் பிளட்டு ரொம்ப தண்ணி மாதிரி விஸ்காசிட்டி குறைஞ்சி போய் ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும். ஸோ பிளட் அப்போ அடர்த்தி குறையுது இல்லைங்களா, அந்த அடர்த்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரெஷரும் குறையும். ஸோ இதனால தான் அந்த படபடப்பு, சம்டைம்ஸ் மயக்கம் வரதெல்லாம் காரணம். ஸோ லோ பிபியில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ப்ரெக்னென்சி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சிலர் கைனகாலஜிஸ்ட் வந்து உண்மையிலுமே அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, லோ பிபியில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே ஹை பிபி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன். ஸோ ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும் அடிக்கடி. அந்த மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு எங்காவது ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது இல்லாத மாதிரி அதிகமாக ஃப்ளூயிட், ரொம்ப நேரம் நீங்கள் நாக்கு வரல்ற மாதிரி தாகத்தோடவே இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் தண்ணி எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா என்ரிச்டு ஸ்டார்ச் ஃபுட் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக ப்ரெக்னென்சியை கொண்டு போய்க்கலாம். ஸோ ஹை பிபி வருதுன்னா என்ன பண்ணணும்? ஹை பிபின்னு சொன்ன உடனே ப்ரெக்னென்சிலின்னு இல்லை, எப்போவுமே காமனாக எல்லோரும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயிலை குறைச்சிக்கணும், சால்ட்டை குறைச்சிக்கணும். அந்த ஆயில் சால்ட்டை காட்டிலும் அதிகமாக நான் சொல்வேன் ரைஸை குறைக்கணும். ரைஸ் ஃபுட்டை நிறையா குறைச்சிக்கோங்க, நிறைய ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஹோல் கிரெயின்ஸ், மில்லட், அவ்வளோ நிறைய மில்லட்ஸ் வந்திருக்கு. எந்த கடையில் போனீங்கனாலும் உங்களுக்கு நிறைய சிறுதானியங்கள் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அரிசி உணவை குறைச்சி, ஏன்னா ரைஸ் போய் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? கார்போஹைட்ரேட் திரும்ப திரும்ப சொல்கிறது எதுக்குன்னா, கார்போஹைட்ரேட் எதுக்கு வேணும்னா மூட்டு தூக்குற மாதிரி ரொம்ப சிவியரான ஜாப் செய்கிறவங்க நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். நம்மளை மாதிரி உடம்பு உழைப்பே இல்லாமல் அமைதியாக உட்காந்து வேலை செய்கிறவங்க, இல்லை அதிகமாக மைண்டுக்கு வேலை கொடுக்குறவங்கெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் சிறுதானியங்களில் நிறையா இருக்குது, நட்ஸில் இருக்குது. ஏதாவது நட்ஸு கையில் வச்சுட்டே இருங்க. நான் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு அடிக்கடி சொல்கிறது த ஹேண்டி திங், நிறைய நட்ஸ் வச்சுக்கோங்க. ரைஸின் உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அது, பாதாம், பிஸ்தா, வால்நட், அக்ரூட், ஆப்ரிகாட், அந்த மாதிரி நிறைய ட்ரை கிரேப்ஸு அண்ட் டேட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் எப்பவுமே வச்சுட்டே இருங்க. ஸோ எங்கெல்லாம் ஆஃபீஸில் எனக்கு சமைக்க நேரம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டே இருக்கக்கூடாது. சமைக்காமல் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு இருக்குமோ அதையெல்லாம் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி இன்னும் டயட்டில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதை பற்றி நாளைக்கு செக்மெண்ட்டில் மறுபடியும் பார்க்கலாம். நன்றி. ஸோ சாந்தினி, இன்னைக்கு காரை வந்து ஒரு நார்மல் கண்ணோட்டத்தில் பார்க்காம வித்தியாசமான கண்ணோட்டம், அதாவது எப்படி வந்து உருவாயிருக்கும், அதுவும் இல்லாமல் என்னென்ன வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் இருக்குது காரை பற்றி அப்படிலாம் சொல்லி நம்ம ஜாலியாக பேசும்பொழுது வியூஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கார்ஸ் பற்றின எந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது சாந்தினி மதிவாணன் அலெக்ஸ் ஃப்ரம் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை. பாய். Thank you.
Thank you.